Hi, myself Gomadi, working as an assistant professor, Department of Pharmacy Practice. Today we will discuss about patient medication history interview. Patient medication history interview is a systematic interview conducted by a pharmacist to collect complete and accurate information about all medications a patient is currently taking or has take in the past. அதாவது ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒரு பேஷண்ட்கிட்ட கரண்ட்டாக என்னென்ன மெடிக்கேஷன்லாம் எடுத்துக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன மெடிக்கேஷன்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான் பேஷண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ. இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பேஷண்ட் ட்ரக் தெரப்பி, ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்ஷூரிங் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். இதை கலெக்ட் பண்ண இது இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பேஷண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ. நெக்ஸ்ட், objectives of patient medication history interview: to obtain accurate and complete drug use information, to identify drug related problems, to assess the medication adherence, to prevent drug interaction, duplication and errors, to help in clinical decision making and support pharmaceutical care and improve patient outcomes. ஒரு அக்யூரேட்டாக ஒரு ட்ரக்கை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் ட்ரக் இன்ஃபர்மேஷனை எடுக்கணும். நெக்ஸ்ட், ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஏதாவது மெடிக்கேஷன் அட்ஹரன்ஸை அசஸ் பண்ணணும். ப்ரிவெண்ட் த ட்ரக் இன்ட்ராக்ஷன், ஏதாவது டூப்ளிகேஷன் ட்ரக்ஸ் அண்ட் எரர்ஸ் இருக்கானுங்கிறத ப்ரிவெண்ட் பண்ணணும். கிளினிக்கல் டிசிஷன் மேக்கிங்கை ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஒரு ட்ரக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சப்போர்ட் த pharmaceutical care and improve patient outcomes. Next, importance of patient medication history interview: provides the baseline information for therapy, helps determine patient understanding of their medications, detects allergy history and adverse drug reactions, essential during hospital admission, transition of care and discharge, prevent the medication errors and supports the continuity of care. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன ட்ரக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இருக்கா, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காங்கிறதையும் நம்ம கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணணும். அண்ட் அவங்க வெளியில் போகும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி. என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன்ஸ். ஃபஸ்ட் ஒன் ட்ரக் நேம், ஸ்ட்ரென்த், டோசேஜ் அண்ட் ஃப்ரீக்குவன்சி, டியூரேஷன், இண்டிகேஷன். செகண்ட் ஒன் ஓடிசி, அதாவது ஓவர் தி கவுண்டர் ட்ரக்ஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வாங்கிறது. அனல்ஜிசிக், ஆன்டாசிட்ஸ், காஃப் சிரப்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன் ஹெர்பல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ். ஹெர்பல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் அது இல்லாமல் ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி அண்ட் ஹோமியோபதிக் ப்ராடக்ட்ஸ். ஃபோர்த் ஒன் பாஸ்ட் மெடிக்கேஷன். ஏதாவது பாஸ்ட் மெடிக்கேஷனில் எடுத்துக்கிட்டு இருந்துட்டு அது கடைசியாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிஸ்கன்டினியூ ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அது எதனால் ஸ்டாப் பண்ணாங்க, என்னென்ன ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆச்சு, என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சு, எதனால் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது அதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வாங்கணும். ஃபிஃப்த் ஒன் மெடிக்கேஷன் அட்ஹரன்ஸ். ஏதாவது மிஸ்டு டோசஸ் இருக்கா, இம்ப்ராப்பர் டைமிங்கில் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இயர்லி ஸ்டாப்பிங் தெரப்பி, ஏதாவது இதுக்கு முன்னாடி ட்ரக் தெரப்பி ஏதாவது ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் அலர்ஜிஸ் அண்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஏதாவது அவங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கா, அது என்ன டைப் ஆஃப் அலர்ஜிஸ், அது எந்த அளவுக்கு சிவியாரிட்டியாக இருக்குது, என்ன ட்ரக்குனால அது அந்த அலர்ஜிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். செவன்த் ஒன் சோசியல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹிஸ்ட்ரி. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஹேபிச்சுவல் யூஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஏதாவது அவங்க சப்ஸ்டன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணணும். எயித் ஒன் இம்யூனைசேஷன் ஹிஸ்ட்ரி. வேக்சின்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏதாவது பெண்டிங் வேக்சின்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட், நைன்த் ஒன் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ், ப்ரெக்னன்சி அண்ட் பிரீஸ்ட் ஃபீடிங், ரீனல் லிவர் டிசீஸ், குரோனிக் இல்னஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன். இது மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது நம்மளுக்கு பேஷண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி கேசஸ் யாராவது இருக்காங்களாங்கிறதையும் செக் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் கண்டக்டிங் எ மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ. ஒரு மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ கலெக்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணி அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷன், ரிவ்யூ த பேஷண்ட் ஃபைல், லேப் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும். ப்ரிப்பேர்ட் ஏ ஸ்ட்ரக்சர் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஃபார்ம். ஒரு மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கணும். தேர்டு ஒன் ப்ரைவேசி அண்ட் கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட். பேஷண்ட் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நம்ம எப்படி சொன்னோமோ பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எந்த ஒரு நாய்ஸ் ஏரியாவும் இருக்கக்கூடாது, அவங்க ப்ரைவேசி பாதிக்கிற மாதிரி எதையும் நம்ம பண்ணக்கூடாது. அதனால் அவங்களுக்கு ப்ரைவேசி அண்ட் கம்ஃபர்டபுள் என்ஷூராக இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணணும். செகண்ட் ஒன் பேஷண்ட் அப்ரோச். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அஸ் ஏ ஃபார்மசிஸ்ட். ஒரு ஃபார்மசிஸ்ட் அவங்களோட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அவங்களோட நேமு, அவங்க என்ன எதுக்காக அங்கே இருக்காங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் தி இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ எதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்டைன் பேஷண்ட் கன்சர்ன். நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட் கன்சர்ன் கம்பல்சரி வாங்கியிருக்கணும். தேர்டு ஒன் டேட்டா கலெக்ஷன். என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. யூஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ டெல் மீ வாட் மெடிசன்ஸ் யூ ஆர் டேக்கிங் நவ். ஏதாவது அவங்க ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னா நம்ம வளைச்சி எதுவும் அவங்களுக்கு புரியாத மாதிரி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு புரிகிற பாஷையில் லாங்குவேஜில் அவங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஹவ் டு யூ டேக் திஸ் மெடிசன். எதுக்காக இந்த மெடிசனை எடுத்துக்கிறீங்க. டு யூ யூஸ் எனி ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ். ஏதாவது ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக கேட்கணும். கலெக்ட் இன்ஃபர்மேஷன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் மெடிக்கேஷன், பாஸ்ட் மெடிக்கேஷன், ஓடிசி ட்ரக் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா, ஹெர்பல் ப்ராடக்ட் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா, அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கா, ஏடிஆர் ஹிஸ்ட்ரி ஏதாவது இதுக்கு முன்னாடி இருக்கா, இதனால் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, அட்கரன்ஸ் பேட்டர்ன் அண்ட் ஸ்பெஷல் கண்டிஷன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன். க்ராஸ் செக் வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெக்கார்ட். அவங்க சொல்கிறத வச்சுமே நம்ம நம்ப முடியாது. அதனால் அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெக்கார்டை மறுபடியும் க்ராஸ் வெரிஃபை பண்ணணும். கன்ஃபார்ம் த டோஸ் அண்ட் இண்டிகேஷன் வித் கேர் கிவர்ஸ் இஃப் நீடட். ஏதாவது டோஸ் இண்டிகேஷன் இருங்க அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கம்பேர் வித் ஃபார்மசி டிஸ்பென்சிங் ரெக்கார்டு. இங்கே கொடுத்துருக்கிறதும் ஃபார்மசியில் டிஸ்பென்சிங்கில் கொடுத்துருக்க ரெக்கார்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் டாக்குமெண்டேஷன். ரெக்கார்ட் ஆல் ஃபைண்டிங்ஸ் இன் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஃபார்ம். யூஸ் கிளியர் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் எலக்ட்ரானிக் என்ட்ரி. நம்ம ரிட்டனில் எழுதணும் அப்படின்னா கிளியராக இருக்கணும், அல்லது எலக்ட்ரானிக் அதை கம்ப்யூட்டரில் நம்ம என்ட்ரி பண்ணுறதும் கரெக்டாக கிளியராக இருக்கணும். நோட் எக்ஸாக்ட் ட்ரக் நேம்ஸ், ஸ்ட்ரென்த் அண்டு டைமிங்ஸ். ஒரு ட்ரக்கை பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கு நேம் கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கணும், டைமிங்ஸ் எப்போ எடுத்துக்கிறாங்கிறதையும் கரெக்டாக எக்ஸாக்டாக நோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன் அசஸ்மெண்ட். ஐடென்டிஃபை த ட்ரக் ரிலேட்டட். அவங்களுக்கு ஏதாவது ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். என்ன ட்ரக் இன்ட்ராக்ஷன், டூப்ளிகேட் ட்ரக் தெரப்பி அண்ட் இன்அப்ரோப்ரியேட் டோஸு, நான் அட்கரன்ஸ், ஏடிஆர்ஸ், கான்ட்ராஇண்டிகேஷன் இதெல்லாம் நோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன் கம்யூனிகேஷன். ரிப்போர்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ் டு ஃபிசிஷியன் அண்ட் நர்ஸு. அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சஜஸ்ட் நெசசரி தெரப்பி அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போதைக்கு அவங்களுக்கு ட்ரக் தெரப்பியில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபைடு. ஏதாவது ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா நான் அட்கரன்ஸ், ராங் டோஸாக இருக்கணும், ராங் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கணும், இன்கரெக்ட் இண்டிகேஷன், ட்ரக் இன்ட்ராக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட், டூப்ளிகேட் தெரப்பி, கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ், இன்அப்ரோப்ரியேட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதனால தான் ஒரு ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. இது மட்டும்தான் ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். இந்த மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூவில் ஒரு ஃபார்மசிஸ்டோட ரோல் என்ன? கலெக்ட் கம்ப்ளீட் மெடிக்கேஷன் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த மெடிக்கேஷன் எரர்ஸ் அண்ட் எஜுகேட் த பேஷண்ட். அந்த மெடிக்கேஷனை பற்றின ப்ராப்பர் எஜுகேஷன் நாலேஜை பேஷண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். கம்யூனிகேட் வித் டாக்டர்ஸ். ஏதாவது அன்னெசரி ட்ரக் தெரப்பியில் ஏதாவது அன்னெசரி டோஸ் மிஸ்ஸிங் இருந்தது அப்படின்னா கம்யூனிகேட் வித் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணலாம். என்ஷூர் த கண்டினியூட்டி ஆஃப் பேஷண்ட் கேர் அண்ட் மெயின்டைன் த அப்டேட்டட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ. இம்ப்ரூவ் த மெடிக்கேஷன் சேஃப்டி,
prevents drug interaction, and enhances the patient compliance, accurate baseline for treatment decisions, and hospital cost and due to the preventional errors to reduce, and build the pharmacist and patient relationship. நெக்ஸ்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ ஃபார்ம். ஒரு மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ ஃபார்மில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்னா பேஷண்ட் டீட்டெயில்ஸ், லிஸ்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், ஓடிசி ட்ரக்ஸ், ஹெர்பல் அல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ், அலர்ஜிஸ், ஏடியாஸ், பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி, இம்யூனைசேஷன், அட்கரன்ஸ் அசஸ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், அண்ட் இன்டர்வியூஸ் ரிமார்க்ஸ் அண்ட் சிக்னேச்சர். இதெல்லாம் தான் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஒரு இன்டர்வியூ ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். Okay, thank you.